ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் லெமன் ரைஸ் பார்க்க போகிறோங்க. இந்த லெமன் ரைஸ் நல்லா ஒரு ஜூஸியாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி லெமன் ரைஸ் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கலாம், அட்டகாசமாக இருக்கும். இப்போ லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு வானிலையில் மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா நல்லாயிருக்கும். நம்ம லெமன் ரைஸ் சாப்பிடும் போது நல்லா சிவந்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு கொஞ்சோண்டு பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பெருங்காயத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் போல் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் ஒரு 10 முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1.5 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு 3 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கிறேன். வடித்து ஆற வச்ச பாஸ்மதி ரைஸ் இது சேர்த்து ஒரு 2 லெமன் கிட்ட நான் புளிஞ்சு வச்சுருந்தேன். அதை இந்த டைமில் சேர்த்து கலந்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு ஜூஸியாக சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த லெமன் ரைஸ். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இந்த லெமன் ரைஸ்க்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்தா நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா பொலன்ட்டு அருமையாக வரும். இப்போ பாருங்கள், லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.